ஒருவேளை இந்த சாட்சியை டிவில கேசட்ல நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். நிக்க முடியாத மனுஷனையும் நடக்க முடியாத மனுஷனையும் கர்த்தர் நடக்க வைத்தார், நிற்க வைத்தார்னா பார்த்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில எதை நிக்க வைக்கணுமோ, எதை சரியாக்கணுமோ, எதை சரிப்படுத்தணுமோ அதை சரிப்படுத்துவார். அவர் நின்று நடந்து எத்தனை மாசம் இருக்கும் சொல்லுங்க? 9 மாசம். அவங்க மனைவி சொல்லுங்க, மேல வாங்க பார்க்கலாம். இது என்ன, இதுக்கு ஒரு நாள் நம்ம எதிர்பார்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கே சொல்லுங்க, பக்கம் அடிச்சு சொல்லுங்க, டைம் ஸ்டார்டட். மைக்கேங்கய்யா, எத்தனை மாசமா இருந்து? 9 மாசமா இவர் மொத்தம் கெடையா இருந்தாரு. மொத்தம் 9 மாசமா கெடையா இருந்தார். கெடனா எப்படி தெரியுதா? இதுதான் கெடை. இப்படிதான் இருந்தார். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். ஆனா இயேசுவின் நாமத்துல கர்த்தர் இவரை மைக்க உடனே அவரு ஒரு நிமிஷம். எப்படியா இருக்கிறீங்க? என்னது? முதல்ல நின்னதுக்கு நன்றி சொல்லுங்க ஐயா. முதல்ல ஆமாவா இல்லையா? சந்தோஷமா இருக்கு. எனக்கு குடும்பம் என்ன பாதுகாத்து இத்தனையும் தோசம் துணி கொடுத்து வந்ததும் சோறு தந்தது எல்லாம் அம்மையை போற பாத்திரம் என் குடும்பம் பாத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் எனக்கு யார் உங்க மனைவியா? நீங்க நல்ல நல்ல புத்தியுள்ள மனைவிங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 8 மாசமா இவரை தூக்கி சுமந்த மாதிரிதான் சுமந்து இருக்கிறார். சொந்த ட்ரெஸ் போட முடியாது. ஒருவேளை யூரின் மோஷன்லாம் போயிரும். சுசாதாரண காரியம் நினைக்கிறீங்களா? எனக்கு இல்ல ஜமந்தோட எனக்கு புள்ளியெல்லாம் தெய்வம் தான் உண்டு பாதுகாக்க இப்படி இருந்த படம். சொந்த தரவுள்ள ஆளுகளும் கைவிட்டுரும், எல்லாரும் கைவிட்டு. இப்போ ஆண்டவர் உங்களை தொட்டுட்டார். சந்தோஷமா இருக்கா? கவலைப்படாதீங்க. எதெல்லாம் இழந்தீங்களோ ஆண்டவர் சொன்னார் தானே, வெள்ளைவே கூட நான் கொடுப்பேன். இன்னைக்கு ஒருவேளை இந்த குடும்பத்துக்கு ஆதரவா யாரும் இல்லாம இருக்கலாம், யாரும் ஆதரவு இல்லாம இருக்கலாம். பெரிய ஆதரவு என் அப்பா இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். மனுஷன் தான் நம்ம நிலைமையை பார்த்துட்டு நம்மளை பார்க்க, என் அப்பா அப்படி கிடையாது. அவர் நினைச்சிருந்தா இவர் அப்படியே இருந்திருக்கலாம், கடையிலே கடந்திருக்கலாமே. இவர் எழுப்பினாருன்னா இந்த இடத்துல அநேகரை கர்த்தர் எழுப்ப போகிறார். அநேகரை கர்த்தர் எழுப்ப போகிறார். விசுவாசிக்கீங்களா? விசுவாசிக்கீங்களா? இங்க வாங்கம்மா. நல்லா உங்க கணவரை பார்த்திருக்கீங்கம்மா. உண்மையாகவே இவருக்கு உங்களுக்கு என்ன செய்யறாரு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். சரி, கிடக்கு வேதனை அந்த அளவுக்கு மாத்திரம் இல்ல, வீட்டுல இல்ல. போனாட்டி இவரை பார்க்கும்போது எப்படி பாத்தீங்க? இன்னைக்கு எப்படி இருக்காரு பாத்தீங்களா? நல்லா முடி வெட்டி அழகா நல்லா சொந்தமா சேவையை வந்து குளிப்பிச்சு எல்லாம் செய்துட்டு எல்லாமே அவங்க தான் செய்வாங்களாம். சரி, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. உங்க மகனை நீங்க சுகம் கொடுத்துட்டு, நான் அவர் மேல கை போட்டு நிக்கிறேன். என் கை அவர் தாங்குறார். வெயிட்ட நாங்க இப்படி தட்டி நான் அவர் மேல கையை போட்டு என் பேலன்ஸ் அவர் மேல நான் பண்றேன். கிருபையும் வல்லமையும் சரீரம் முழுவதும் பாய்ந்து சென்று ஒரு பெரிய ஒரு புதிய வாழ்க்கையை இந்த மகனுக்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து விளைவையும் திருப்ப கொடுத்து உயர்த்த வேண்டும். ஆண்டவரே, நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். தாங்கி எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுங்க. நிக்க முடியும்னா நின்னுங்க. மீட்டிங் முடியணும், நின்னுங்க. எத்தனை விசுவாசிக்கிறேன்? நான் வெளியே வந்த நேரம் வந்துடுச்சு.
நான் வெளியே வர நேரம் வந்துடுச்சு. அம்மா இவ்வளவு நாள் இவர் வெளியே வராம தானே இருந்தாரு, இனி வெளியே வந்துட்டாரு. விசுவாசிக்கிறீங்க? அவனுடைய முகம் எல்லாம் சுற்றப்பட்டு இருக்குது. ஆண்டவர் கட்டவிழ்த்தார், பார்த்தார். இனி அந்த பிரேதச்சீல கல்லறையின் வஸ்திரம் உனக்கு தேவையில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னையோட அனைவரோட வாழ்க்கையில் இருக்கிற கல்லறையின் வஸ்திரங்கள் எல்லாம் கர்த்தர் தூக்கி எறிய போகிறார். அந்த கல்லறையின் வாசம் கூட உன்னை தொட முடியாது. விசுவாசிக்கீங்களா? விசுவாசிக்கீங்களா? ஆண்டவர் செஞ்சார். எல்லாத்தையும் அவிழ்த்துட்டு இந்த கல்லறையின் வஸ்திரங்கள் எல்லாம், இந்த வஸ்திரத்தை எல்லாவற்றையும், இந்த வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தூக்கி வீசுகிறார். ஆமென். ஒருவேளை பழைய நினைவுகள் உன்னை காயப்படுத்ததில்லை, மறக்க முடியாத காரியங்கள் எதா இருக்கட்டும், அந்த கல்லறையின் வஸ்திரத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் புடுங்கி இயேசுவின் நாமத்தினால எரிந்து போடுகிறார். இன்னும் உன் வாழ்க்கையில சில காரியங்கள்ல தேவனுக்காய் பிரகாசிக்க முடியாதபடி இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் எல்லாவற்றையும் உன்னை கட்டி வச்சிருந்த எல்லாவற்றையும் இன்னைக்கு கர்த்தர் கலட்டி எறிகிறார். ஆமே. எல்லா வஸ்திரத்தையும் கர்த்தர் கலட்டி எறிஞ்சிட்டு இனி ஆண்டவர் சொன்னார், நீ போகிற இடம் எல்லாம்
நீ நடக்கிற இடமெல்லாம் இப்பதான் உனக்கு உயிர் வந்திருக்கு. நீ போகிற இடமெல்லாம் இனி என்னை காட்டும்படியாய் உன் முகத்தை கரத்தை உயர்த்திக்க. இவ்வளவு நேரம் நின்னா பாத்தியா, அதுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இனி நீ நடக்கும்போது உன் முகத்தை பார்க்கிறவன் உன் பழைய முகம், உன் பழைய காரியத்தை பேச மாட்டான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க?